உங்கள் உமா. 2024 குரூப் 4 மேத்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா 10th வீக் டெஸ்ட் வச்சிருந்தோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்ல 25 கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருந்தோம். அந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கிறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருந்திருந்தாலோ இல்லை குழம்பி இருந்தாலோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சம் பார்க்கலாமா? பாருங்க. சுருக்குக -1/3 × 5/4 ப்ளஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட்குள்ள 3/5 டிவைடட் பை 1/2 மைனஸ் 1/4. ஓகேங்களா? ஸோ போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போர்ட்மாஸ் ரூல்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். இந்த சம்மில் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருந்ததுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட் செய்யணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் செய்யணும். பாருங்க, -1/3 × 5/4 இதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3/5 டிவைடட் பை ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். பாருங்கள், 1/2 மைனஸ் 1/4. ஓகேங்களா? ஸோ 2,4க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அந்த 4 வந்து கீழே வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பரை வச்சு பெருக்கி அதே நம்பரை வச்சு மேலையும் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2,4க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 4 வர்ற மாதிரி மாற்றணும். அப்போ 1/2 4 வர்ற மாதிரி மாற்றணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல 2ஆல் பெருக்கணும், அப்போ மேலையும் 2ஆல் பெருக்கணும். இந்த இடத்துல ஆல்ரெடி 4 தான் இருக்குது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், -1/3 × 5/4 ப்ளஸ் 3/5 டிவைடட் பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2 மைனஸ் 1 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆயிரும், 4ன்னு வந்துடும். அப்போ மேலே இருக்கிறத நம்ம கூட்டிக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதால 2 மைனஸ் 1. ஸோ இந்த ப்ராக்கெட்டையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? பாருங்கள், -1/3 × 5/4. ஸோ மல்டிப்ளிகேஷனில் 2 பின்னம் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிறது மேலே இருக்கோட, கீழே இருக்கிறது கூட நம்ம பெருக்கிக்கலாம். அப்போ -5 டிவைடட் பை 12. ஸோ ப்ராக்கெட்டை நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஆப்ரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை நம்ம விட்டுறலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3/5 டிவைடட் பை இப்போ இதே என்ன ஆகும், 1/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1/4. ஸோ ப்ராக்கெட்டை விட்டுடலாம், ஏன்னா அந்த ஆப்ரேஷன் நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குது, -5/12 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், டிவைடட் பைக்கு அப்புறம் ஒரு பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 3/5 × 4/1ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன ஆகும், -5/12 ப்ளஸ் 3×12 டிவைடட் பை 5. ஸோ மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அப்போ அப்படியே நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பின்னம் இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டலில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கணும், கீழே இருக்குது இல்லையா, இதை ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து ஒரே மாதிரி மாற்றணும். ஸோ 12,5க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 12,5க்கு எல்சிஎம் எடுத்தால் 60ன்னு கிடைக்கும். அப்போ கீழே இருக்க ரெண்டுமே 60ன்னு வர்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். என்ன வரும்னு பாருங்கள், -5/12. ஸோ 12 60ஆக மாற்றணுன்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கினா தான் அந்த வேல்யூஸ் மாறாது. ப்ளஸ் 12/5 5 நம்ம என்ன பண்ணணும், 60ஆக மாற்றணும். ஸோ 12ஆல் பெருக்கினா தான் வேல்யூஸ் மாறாது. ஓகேங்களா? ஸோ 60ன்னு ஆகும். அப்போ மேலேயும் நம்ம 12ஆல் பெருக்கணும். என்ன ஆகுன்னு பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 60ன்னு ஆயிரும். ஸோ ஒரே டைம் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா -25 ப்ளஸ் 12 × 12 144. ஸோ -25 ப்ளஸ் 144 கழிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 144 25 9 3 1 1. ஓகேங்களா? அப்போ 119 டிவைடட் பை 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஆன்சரில் இருந்ததுன்னா டிக் அடிக்கலாம். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கலப்பு பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 119 60ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும், ஓர் 60 60
மீதி பார்த்தீங்கன்னா 59ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதை கலப்பு பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஈவு இருக்கு இல்லையா, அதை முழு நம்பராக எழுதிக்கணும். ஒரு கோடு போட்டு மீதியை மேலேயும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அது கீழேயும் எழுதிக்கணும். அப்போ 1/59/60 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சுருக்குக 789 × 789 × 789 ப்ளஸ் 211 × 211 × 211 ஹோல் டிவைடட் பை 789 × 789 மைனஸ் 789 × 211 ப்ளஸ் 211 × 211. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 789 211 அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏபின்னு எடுக்கலாம், இல்லை XYன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை நான் ஏனும் இன்னொரு நம்பரை பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 789 எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 211 எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதுக்கு பதிலாக நான் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 789 1 2 3 டைம் மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ கியூப் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 211 3 டைம் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போது பி கியூப் டிவைடட் பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 789 2 டைம் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் 789க்கு பதிலாக ஏ, 211க்கு பதிலாக பி. அப்போ ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ 211 2 டைம் இருக்குது. இந்த மாதிரி எழுதியாச்சா? ஓகே. இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவை நான் ஸ்ட்ரைட்டாக இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா? மீதி என்ன மட்டும் வருது? ஏ ப்ளஸ் பி மட்டும் வருது. ஓகேங்களா? ஸோ ஏக்கு பதிலாக என்ன நான் எடுத்துக்கிட்டேன்? 789ன்னு எடுத்தேன். பிக்கு பதிலாக 211ன்னு எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். 10 மீதி 1 10 மீதி 1 10. அப்போ 1000. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக சம் போட்டுடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2116 ஈக்குவல் டு 46 எனில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21.16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.2116 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.002116 இன் மதிப்பு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2116 வேல்யூ என்ன? 46ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21.16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.2116 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.002116. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே தசம நம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தசம நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஹோலாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2116ங்கிறது ஹோலாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இதை எப்படி மாற்றலான்னு பாருங்கள். 21.16. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா தசமத்தை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா அந்த இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும். புள்ளியை விட்டுட்டு மீதி அப்படியே எடுத்து எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் டிவைடட் பை போட்டு புள்ளிக்கு பதிலாக 1. ஓகேங்களா? புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0. பாருங்க 1 2. அப்போ 2 0. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து எழுதலாமா? பாருங்க இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதுங்க. முன்னாடி 0 இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ 2116 டிவைடட் பை புள்ளிக்கு பதிலாக 1. இப்போ எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் 1 2 3 4. அப்போ 1 2 3 4 ப்ளஸ் அதே மாதிரி இதை எழுதுங்க. முன்னாடி 0 இருந்ததுன்னா அதை விட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ 2116 டிவைடட் பை புள்ளிக்கு பதிலாக 1. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0. 1 2 3 4 5 6. அப்போது 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி தான் தசமத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னமாக மாற்றணும். ஓகேங்களா?
தசமத்தை எப்படி பின்னமாக மாற்றுறது, பின்னத்தை எப்படி தசமமாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக் மேத்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தெரியல அப்படின்னா அதை போய் பாருங்கள், இன்னுமே டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மாற்றியாச்சா பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100, 10,000 இந்த வேல்யூலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே எப்படி பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கொயராக மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயராக மாற்றினீங்க அப்படின்னா ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ பை பின்னு இருந்ததுன்னா ரூட் ஏ பை ரூட் பி அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு விதி. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மாற்றலாமா பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2116 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 நம்ம 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2116. ஸோ இதே மாதிரி மாற்றுறேன். ஓகேங்களா? தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் எழுதுகிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ப்ளஸ் இதையும் அதே மாதிரி மாற்றலாமா, இதை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஸ்கொயராக மாற்றி எழுதுனா நமக்கு வந்து என்ன ஆகும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். அதனால் இப்படி எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ கொஸ்டின்லேயே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2116 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 46ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 46 டிவைடட் பை 10. ஓகேங்களா? ப்ளஸ் 46 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன ஆகும் 100 ப்ளஸ் 46 டிவைடட் பை இந்த இடத்துல 1000. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னத்தில் இருக்குது, கூட்டலில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே பின்னமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10, 100, 1000 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? எல்சிஎம் என்ன கிடைக்கும், 1000ன்னு கிடைக்கும். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் 1000 வர்ற மாதிரி மாற்றணும். மாற்றலாமா பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், 46 டிவைடட் பை 10. ஸோ 10 1000மாக மாற்றணும்னா நம்ம 100ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 100ஆல் பெருக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் 100 இருக்குது. 46 டிவைடட் பை 100. 100 1000மாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 10ஆல் பெருக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் 1000 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3மே கீழே வந்து 1000ன்னு வந்துருச்சா, அந்த 1000த்தை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மேலே இருக்கிறத கூட்டிக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், 46 × 100 4600 ப்ளஸ் 46 × 10 460 ப்ளஸ் 46. ஸோ இது எல்லாமே கூட்டினா ஆன்சர். கூட்டலாமா பாருங்கள். 6, 10 மீதி 1, 11 மீதி 1, 5 டிவைடட் பை 1000. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தசம நம்பர் பின்னத்தில் கிடச்சிருச்சு. ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தசம நம்பரில் இருக்குது. ஸோ இதை வந்து தசம நம்பராக மாற்றினா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள் எப்படி மாற்றலான்னு பாருங்கள். டிவைடட் பைக்கு கீழே 10, 100, 1000 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மேலே இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு கீழே வந்து எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 பின்னாடி இருந்து புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 1, 2, 3 பின்னாடி இருந்து எண்ணி புள்ளி வைக்கணும். பாருங்கள், 1, 2, 3. அப்போ 5.106 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 1 ஈக்குவல் டு a + b √7 எனில் a, b இன் மதிப்புகளை காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பின்னை கொடுத்துட்டு அது வந்து a + b √7க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த இது இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா ஏ வேல்யூ என்ன கிடைக்குது, அதாவது ஏ இருக்க இடத்துல என்ன வேல்யூ வருது, பி இருக்க இடத்துல என்ன வேல்யூ வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 - 1. இதை வந்து 2 டைப்பில் போடலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பகுதியை விகிதமாக்கி சுருக்குக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதுக்கு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சி. ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா இதை வந்து நார்மல் பின்னமாக நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு, ஓகேங்களா, இதை ரெண்டையும் நார்மல் பின்னமாக நினச்சிட்டு
என்ன பண்ணணும், பின்ன ரெண்டையும் கூட்டணும்னா என்ன பண்ணணும், அந்த கீழே இருக்க வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கிடைச்சதுலேயே அந்த வேல்யூ வர்ற மாதிரியே மாற்றி ரெண்டையும் கூட்டலாம். ஓகேங்களா? ஸோ 2 டைப்பில் போடலாம். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் டைப்பில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா √7 + 1 √7 - 1 இது வேறு நம்பர், இது வேறு நம்பர். அப்போ 2 நம்பருக்கு எல்சிஎம் வந்து காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் இல்லை அப்படின்னா எல்சிஎம் வேல்யூ என்ன, அந்த 2 நம்பரையும் பெருக்கும் இல்லையா? இப்போ 3,2ன்னு வேறு வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா 2க்குமே காமனாக நம்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை 2ஐயும் அப்படியே பெருக்குவோம். அதே மாதிரி இதை 2ஐயும் அப்படியே பெருக்குனா அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ √7 + 1 இதை வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த 2ஐயும் பெருக்கி வர ஆன்சராக வரணும். அப்போ √7 + 1 √7 - 1 தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம். இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ வரணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும், √7 - 1 இது கூட பெருக்கணும். ஓகேங்களா? கீழே பெருக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக என்ன பண்ணணும், அதை மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் வேல்யூஸ் மாறாது. அப்போ √7 - 1 × √7 - 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து ப்ளஸ் √7 - 1 √7 + 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், இந்த எல்சிஎம் வேல்யூ வரணும். ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதை பெருக்கினா மட்டும் போதும். ஓகேங்களா? அப்போ √7 + 1. ஸோ கீழே பெருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், மேலேயும் பெருக்கணும். அப்போ √7 + 1. ஓகேங்களா? பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், ரெண்டுமே வந்து கீழே ஒரே மாதிரி ஆயிடுச்சா? ஸோ ஒரே டைம் எழுதிக்கோங்க. அப்போ √7 + 1 √7 - 1. ஓகேங்களா? மேலே இருக்கிறது என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம், √7 - 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஓகே, அதே மாதிரி இதே எழுதலாமா, √7 + 1 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கா பாருங்கள், கீழே வந்து ரெண்டுமே மல்டிப்ளை, உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்கள், a + b × a - b. ஓகேங்களா? அந்த ஃபார்மேஷனில் இருக்கா, ஏக்கு பதிலாக √7 பிக்கு பதிலாக 1. அப்போ a + b a - b. அப்போ இது என்னாகும், a² - b² ஃபார்மேஷனுக்கு இது மாறிடும். ஓகேங்களா? இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a² - b². இந்த ஃபார்முலாவுக்கு இது மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மேலே இருக்கிறது பாருங்கள், இதை தனியாக பாருங்கள், இதை தனியாக பாருங்கள். பாருங்கள், a - b த ஹோல் ஸ்கொயர். அப்போது a² + b² - 2ab. ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் மாற்றலாமா, என்னாகும், a² + b² + 2ab. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், இப்போ √7 த ஹோல் ஸ்கொயர், அதாவது √a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்கள், எந்தெந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வருதோ கேன்சல் பண்ணிக்கோங்க. மீதி என்ன இருக்கும் இந்த இடத்துல, 7 + 1 - 2√7 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? 1ஆல் பெருக்கும்போது நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துலையும் +7 + 1 + 2√7 டிவைடட் பை, இந்த இடத்துல என்ன இருக்கும், 7 - 1. ஓகேங்களா? ஓகே, -2√7 + 2√7 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? மீதி இருக்கிறது எல்லாமே கூட்டுங்க. 7 + 1 8, 8 + 7 15, 15 + 1 16. அப்போ 16 டிவைடட் பை, இது என்ன ஆகும், 7 - 1, அப்போ 6. ஓகேங்களா? ஸோ 16/6. இப்போ அடிக்கலாமா, அடித்தா என்ன ஆகும், 8/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஃபைனல் ஆன்சரே இதுதான். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா a + b √7 ஃபார்மேஷனில் இருக்கணும். நமக்கு கிடைச்சது என்னவோ இது மட்டும்தான், √7 இருக்கிற மாதிரி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 8/3 + 0√7ன்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ மட்டும் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ 8/3 நான் எப்படி எழுதியிருக்கேன், 8/3 + 0 × √7ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா 8/3
பி பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகேங்களா, இந்த ஃபார்மேஷனில் வேணும்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 8/3, பி ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதையே மாற்றி இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், ஏக்கு பதிலாக 0வும் பிக்கு பதிலாக 8/3 இருக்கும். ஓகேங்களா, நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கோ அதை தான் பார்க்கணும். √7 இருக்க பார்ட்டு நமக்கு கிடையாது, அதனால் அதுதான் 0. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 2 + 1 / 3 4/5 ஹோல் டிவைடட் பை 2 + 1 / 3 + 1 / 1 + 1/4 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணணும், அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மேலே லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, பார்க்கலாமா பாருங்க. இப்போ வந்து 2 + 1 / இதை சால்வ் பண்ணணும், மேலே தனியாக பண்ணணும் கீழே தனியாக பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம பின்னமாக மாற்றணும். எப்படி பண்ணலாம், இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டணும். ஓகேங்களா, அப்போ 5 5 5 + 4 19, அப்போ 19/5 ஹோல் டிவைடட் பை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசியிலேருந்து தான் போகணும். அப்போ 2 + 1 / 3 + 1 / இது என்ன ஆகும், இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டணும். அப்போ 4 + 1 5, அப்போ 5/4. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னத்துக்கு கீழே, ஓகேங்களா, ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதையும் டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா தலைகீழாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தலைகீழாக போட்டு பெருக்கணும். இப்போ பாருங்கள் என்ன ஆகணும், 2 + இதை தலைகீழாக போட்டு பெருக்கணும், மேலே வந்து 1 தான் இருக்குது. அப்போ 1 × 5/19 ஹோல் டிவைடட் பை 2 + 1 / 3 இதையும் தலைகீழாக போட்டுக்கணும். அப்போ 1 × 4/5. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் 1 போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா 1ஆல் பெருக்கும்போது உங்களுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஒருவேளை வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல போட்டு காட்டினேன். ஓகேங்களா, ஸோ வேறு நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும், அது கூட பெருக்கணும் கம்பல்சரியாக. ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு பின் வந்துருச்சா, ஸோ இதை ரெண்டையும் ஒரே பின்னமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இதை பெருக்கி இது கூட கூட்டணும். அப்போ 2 19 38 38 + 5 கூட்டணும் அப்படின்னா 43ன்னு கிடைக்கும். ஸோ 43 / 19 ஹோல் டிவைடட் பை. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணலாமா பாருங்கள். ஸோ இது கூட பெருக்கி இது கூட கூட்டணும். அப்போ என்ன ஆகும், 15 + 4 19. ஸோ 2 + 1 / ஸோ இந்த இது என்ன ஆகும் 19/5. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு, கீழே மட்டும் மாற்றினா போதும். பாருங்கள், 19/15 ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின் இருந்ததுன்னா தலைகீழாக போட்டுக்கலாம். அப்போ 43 / 19 2 + என்ன ஆகும், தலைகீழாக போகும், இந்த 5 இங்கே மேலே போகும். இங்கே ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அது கூட பெருக்கணும். இங்கே 1 தான் இருக்கிறதால அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 5/19. ஓகேங்களா, மறுபடியும் என்ன பண்ணணும், இதை வந்து பின்னமாக மாற்றணும். ஸோ பாருங்கள், 43 / 19 2 19 என்ன 38 38 + 5 43. அப்போ 43/19. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 43/19 43/19. ஸோ ரெண்டையுமே டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சம் வந்துட்டால் மட்டும் கம்பல்சரியாக என்ன பண்ணுங்கள், கீழே இருந்து சால்வ் பண்ணிட்டு போங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் மாறலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருந்து கான்செப்ட் வைஸே சால்வ் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. மதிப்பு காண்க. 256 பவர் 0.16 × 16 பவர் 0.18 ஈக்குவல் டு என்ன? ஓகேங்களா, ஸோ அடுக்குகளில் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுக்கில் சம் இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து அடிமானத்தை வந்து ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது அடுக்குக்குறி விதி யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடிமானம் அதாவது இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸை ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா, இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 256. ஸோ 256 16 பவரில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். 16 ஸ்கொயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 256. ஓகேங்களா, ஸோ 256 நம்ம 16 ஸ்கொயர்னு போட்டு சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 0.16 இன்ட்டு 16 பவர் 0.18. ஓகேங்களா, ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்தது அப்படின்னா நம்ம பவர் ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அதாவது a பவர் n
ஹோல் பவர் எம்னா ஏ பவர் n இன்ட்டு எம்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதே எழுதலாமா? பாருங்கள், 16 பவர் 2 இன்ட்டு 0.16 இன்ட்டு 16 பவர் 0.18. இதை பெருக்குனா என்ன ஆகும்? 16 பவர் 32, சரி 12 மீதி 1 3 32. அப்போ 0.32 இன்ட்டு 16 பவர் 0.18. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேம், அடிமானங்கள் ரெண்டும் சமம். அப்போ பவரில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா அந்த பவர் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம். இப்போ என்னாகும்? 16 பவர் 0.32 ப்ளஸ் 0.18. ஓகேங்களா? ஸோ கூட்டினா என்ன ஆகும்? 16 பவர் 10 மீதி 1 5 0. ஸோ 0.5ன்னு இருக்குது. இப்போ 0.5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 1/2 ஈக்குவல் டு 0.5. அப்போ 16 பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 1/2 நம்ம ரூட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ரூட் ஏ அப்படின்னா ஏ பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 16 பவர் 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 16 அப்படின்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே 4 பவரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? பவருக்கு மேலே 1ன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 4ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ 4 பவர் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 16 பவரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 0.5ன்னு கிடைக்கும். அந்த 0.5 நம்ம என்ன பண்ணிக்கணும்? 1/2ன்னு எழுதி அதை ஸ்கொயர் ரூட்டாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்கள். சுருக்குக 99 48 டிவைடட் பை 49 இன்ட்டு 245. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியான ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்போம். இந்த இடத்துல எந்த மாதிரி நம்பர் வந்தாலும் ஓகேங்களா, இதுவும் இதுவும் ஈக்குவலாக வந்தாலும் சரி, இதுவும் இதுவும் ஈக்குவலாக வந்தாலும் சரி, இல்லை இந்த மூணுமே ஈக்குவலாக வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்பரை எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்படியே எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 இது கூட சேர்த்திக்கணும். அப்போ பின்னாடி 2 0. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா, அதாவது இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸை 245 49ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவும் இந்த இதற்கு இல்லையா, இதுவும் இதுவும் வேறு வேறு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி கடைசியாக எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்க வேல்யூவும் கீழே இருக்க வேல்யூவும் செக் பண்ணணும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது மேலே இருக்கிறத விட பெருசாக இருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ். ஓகேங்களா? கீழே இருக்கிறது மேலே இருக்கிறத விட சின்னதாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 24500 மைனஸ் 49ஆல் அடிக்கணும். எத்தனை டைம் அடிக்கலாம்? 5 டைம் அடித்தா கிடச்சிரும். பாருங்கள், 49 இன்ட்டு 5 9 45 மீதி 4 20 24. ஓகேங்களா? ஸோ அடித்தாச்சா 5ன்னு கிடைக்கும். ஸோ 24500 இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 24495. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. x² - 25 டிவைடட் பை x + 3 என்ற கோவையை x + 5 டிவைடட் பை x² - 9 ஆல் வகுக்க கிடைப்பது என்ன? ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பின்னத்தை எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த பின்னத்தை எடுத்து எழுதுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதை வச்சு டிவைட் பண்ணுறோம், வகுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. 25 நம்ம 5² எழுதலாம், டிவைடட் பை x + 3. ஸோ டிவைடட் பைக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னத்தில் இருந்ததுன்னா பெருக்கல்ல போட்டு அதை அப்படியே நம்ம தலைகீழாக எழுதிக்கலாம். அப்போ x² - 9 3² எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பைக்கு அப்புறம் பின்ன இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும்? அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ a² - b² ஃபார்மேஷனில் இருக்கா, அதை எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a - b. அப்போ ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 5. ஓகேங்களா? அப்போ a + b a - b டிவைடட் பை x + 3.
இன்ட்டு இதுவும் அதே ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதலாம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 கேன்சல், எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல். மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்? டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அதுதான் ஆன்சர். புரியுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ் 3 into square root of 108 plus 2 into square root of 27 plus square root of 192. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த நம்பரை ஸ்கொயர் நம்பராக ஒரு நம்பராகவும் இன்னொரு நம்பராகவும் ரெண்டாக பிரித்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 48 இருக்கா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48. அந்த 48 ரெண்டாக பிரிங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்கொயர் நம்பர் வர்ற மாதிரியும் இன்னொரு நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பராக வர்ற மாதிரியும். ஓகேங்களா? ஸோ 48 என்ன பிரிக்கலாம்? 16 × 3ன்னு பிரிக்கலாம். 16 நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 16 × 3 48. அதே மாதிரி 3 × 108 நம்ம ஸ்கொயர் நம்பராக பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி பிரிக்கலாம்? 36 × 3ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெருக்கணும் அப்படின்னா 108ன்னு கிடைச்சிடும். ப்ளஸ் 2 × இதை எப்படி பிரிக்கலாம்? 9 × 3ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192 64 × 3ன்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் எல்லாமே என்ன வருதுன்னு பாருங்கள். 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு 3 மைனஸ் 3 × 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு 3 ப்ளஸ் 2 × 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு 3 ப்ளஸ் 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு 3. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு தனித்தனியாக எழுதலாம். அதே மாதிரி எழுதலாமா? பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 3 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. பிரிச்சு எழுதியாச்சா? இப்போ பாருங்கள், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் என்ன ஆகும்? வெறும் 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ 4 √3 மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 × 6. ஓகேங்களா? ஸோ 3 × 6 என்ன? 18. அப்போ 18 √3 ப்ளஸ் இந்த இடத்துல 2 × 3 6 √3 ப்ளஸ் 8 √3. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 இருக்குது, இந்த இடத்துல முன்னாடி 2 இருக்குது, அதனால் அப்படியே பெருக்கி போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் போட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே √3 தான். கரெக்டாக? ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டுதுன்னா கூட்டி கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டலில் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சைனு இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 + 6 10 10 + 8 18. அப்போ 18 √3 அதுக்கப்புறம் மைனஸ், ஸோ மைனஸ் 18 √3. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே என்ன ஆகும்? அடிஞ்சிரும் இல்லையா? ஸோ என்ன கிடைக்கும்? நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூவாக நம்ம பிரிக்க தெரியல அப்படின்னா, ஓகேங்களா, நமக்கு எப்பயும் தெரியல அந்த டானா வகுத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 192 இருக்குது, பெரிய நம்பர், அதை போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ 192 2ஆலையும் போடலாம் 4ஆலையும் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 4ஆலையும் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், 4ஆல் டிவைட் பண்ணனா என்ன கிடைக்கும்? 4 16 8 32. மறுபடியும் 4ஆல் போடலாமா? போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? 1 4 4 2 8. மறுபடியும் 4ஆல் போடலாம். போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? இப்போ 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்குதா? பாருங்கள், 4 × 4 × 4 × 3. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 16 16 64 × 3. ஸோ 64ங்கிற மாதிரி இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். உங்களுக்கு பிரிக்க தெரியும்னா பிரித்து எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். எப்படியும் இல்லை தெரியல அப்படின்னா இந்த 4 4ன்னு இருக்கா, ஸோ 2 டைம் இருக்கிறத ஒரு டைம் எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 4 2ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 2 × 2ன்னு பிரிக்கலாம், அதை ஒரு டைம் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
பாருங்க, ஒரு பின்னத்தின் தொகுதியை 2ஆல் பெருக்கியும் பகுதியிலிருந்து 4ஐ குறைத்தால் கிடைக்கப்பெறும் பின்னம் 10/3. ஆனால் அதே பின்னத்தின் தொகுதியுடன் 6ஐ கூட்டி பகுதியை இருமடங்காக்கினால் கிடைக்கப்பெறும் பின்னம் 11/14 எனில் அந்த பின்னம் என்ன? ஓகேங்களா? ஸோ ஒரு பின்னம் சொல்லியிருக்காங்க. அந்த பின்னத்தை நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்? ஒன்று x/yன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா a/bன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ x/y அப்படிங்கிறத நான் அந்த பின்னம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி வந்து கீழே இருக்கிறது, தொகுதி வந்து மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ தொகுதி வந்து எக்ஸு, பகுதி வந்து ஒய். ஓகேங்களா? ஸோ 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? தொகுதியை 2ஆல் பெருக்கியும், தொகுதினா என்ன? எக்ஸ். அப்போ தொகுதியை 2ஆல் பெருக்கி 2 × எக்ஸ், பகுதியிலிருந்து 4ஐ குறைத்தால். ஓகேங்களா? ஸோ பகுதியிலேருந்து என்ன பண்ணுறாங்க? 4ஐ கழிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கழிச்சாங்க அப்படின்னா என்ன பின்னம் கிடைக்குது? 10/3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இது ஒன்று. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதே பின்னத்தின் தொகுதியுடன், ஸோ இந்த பின்னம் தான் எடுத்துக்கணும். இந்த பின்னத்து கூட தொகுதியை கூட 6ஐ கூட்டி, ஓகேங்களா, பகுதியை இருமடங்கு ஆக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்னா அந்த பின்னம் பார்த்தீங்க அப்படின்னா 11/14. ஸோ 2 பின்னமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்? இதை ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுங்க, அதை ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாமா? பாருங்கள், குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். பாருங்கள், என்ன வரும்? 6x = 10 × y - 4. ஓகேங்களா? ஸோ 10 உள்ள பெருக்குங்க. 10y - 40 = 6x. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x, y, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுக்கலாம். பாருங்கள், 6x - 10y - 40 = 0. ஓகேங்களா? ஸோ மைனஸ் வந்து இந்த சைடு வச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 காமனாக இருக்கா? ஸோ 2ஐ வந்து ஹோலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 3x - 5y + 20 = 0ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த +20 இருக்குல்லையே, அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3x - 5y = -20. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இதை வச்சு அப்படியேவும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இது இருக்கு இல்லையா, இதை வச்சு அப்படியேவும் சால்வ் பண்ணலாம். ஆனால் பெரிய நம்பராக இருக்குது, அதனால தான் சின்ன நம்பராக மாற்றிக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு காமனாக டிவைட் பண்ணுற நம்பரை வச்சு டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம மாற்றணும். பாருங்கள், இந்த கிராஸ் பெருக்கல், குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 14 × x + 6 = 22y. ஓகேங்களா? ஸோ 14 உள்ள பெருக்குங்க. 14x + 14 × 6. 6னா 24, 6 8, 84 = 22y. ஓகேங்களா? ஸோ 22y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? 14x - 22y + 84 = 0. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும்? 7x - 11y + 42 = 0ன்னு இருக்கும். இந்த 42 என்ன பண்ணிங்களா? ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். 7x - 11y = -42ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7ஆல் பெருக்கிறேன். ஓகேங்களா? × 7 மைனஸ் இந்த ஈக்குவேஷன் 2ஐ 3ஆல் பெருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 7. ஸோ மாற்றி பெருக்கினா தான் நமக்கு வந்து அந்த வேல்யூ கேன்சல் ஆகும். எக்ஸ் கேன்சல் ஆகும், ஒய்யை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், என்ன ஆகும்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத தனியாக சால்வ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இதை 7ஆல் பெருக்கணும். 7 3 21x மைனஸ் 7 5 35y, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஈக்குவேஷன் செகண்ட். இதை என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் மைனஸை உள்ளே பெருக்கிக்கிறேன். பாருங்கள், மைனஸ் 7 3 21x, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் 33y ஈக்குவல் டு, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு நம்ம பண்ணணும். பாருங்கள், இதை 7ஆல் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்? மைனஸ் 140. இதை வந்து 3ஆல் பண்ணணும். ஸோ என்ன வரும்? 6 12. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, நம்ம மைனஸாக தான் பண்ணணும்.
ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஓகேங்களா. ஓகே, இப்போ ப்ளஸ் 21x மைனஸ் 21x கேன்சல் ஆயிரும். மீதி என்ன மட்டும் வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 35y ப்ளஸ் 33 போச்சு அப்படின்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் 140 ப்ளஸ் 126. அப்போ என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. மைனஸில் கிடைக்கும், ஏன்னா மைனஸ் தான் பெரிய நம்பர் ஓகேங்களா. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2. இந்த 2 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வந்துடும். ஸோ அடிச்சு அப்படின்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன? 7. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷன்லையோ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போ அந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், 3x மைனஸ் 5 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 7 ஈக்குவல் டு மைனஸ் 20 ஓகேங்களா. ஸோ 3xை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 5 இன்ட்டு 7 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸில் ஆகும். அப்போ மைனஸ் 20 ப்ளஸ் 7 35. ஸோ 3x ஈக்குவல் டு மைனஸ் 20 ப்ளஸ் 35 ஸோ 15. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இந்த 3 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அப்போ 15 டிவைடட் பை 3 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5, ஒய்யோட வேல்யூ 7. ஸோ 5/7 அப்படிங்கிறது தான் அந்த ஒரிஜினல் பின்னம் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க 2 இன்ஃபர்மேஷனை ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த பின்னம் என்னன்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. 3 அடுத்தடுத்த இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 2030 எனில் மைய எண் எது ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க? 3 அடுத்தடுத்த இயல் எண்கள். ஸோ இயல் எண்கள்லாம் என்ன அடுத்தடுத்த நம்பராக வரும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பராக வரும். ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா n+1 n+2ன்னு அந்த 3 நம்பரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 1 2 3 அந்த மாதிரி அடுத்தடுத்த இயல் நம்பராகவே கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கிறோம்? n, n+1, n+2ங்கிறது அந்த 3 அடுத்தடுத்த இயல் எண்கள் ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வர்க்கங்களின் கூடுதல். ஸோ வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர். ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரோட ஸ்கொயரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதா? 2030. அப்போது n² + n+1 the whole square + n+2 the whole square equal to 2030 ஓகேங்களா. ஸோ இப்போ n என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், இதை எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். என்னாகும்? n² + a + b the whole square. அப்போ a² + b² + 2ab ப்ளஸ் அதே மாதிரி இதையும் மாற்றலாமா? பாருங்கள், a² + b² + 2ab ஈக்குவல் டு 2030 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எல்லாமே சால்வ் பண்ணலாம். பாருங்கள், n² + n² + 1 + 2n + n² + 4 + 4n ஈக்குவல் டு 2030 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல n² n அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், ஒரு n² 2 3 அப்போ 3n² ப்ளஸ் அடுத்து n வரணும். பாருங்கள், 2n 4n அப்போ 6n. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5 ஓகேங்களா ஈக்குவல் டு 2030. ஸோ 3n² + 6n + 5 இந்த இருக்கு இல்லையா 2030 அது ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் நாங்கள் மைனஸில் போகும் ஈக்குவல் டு 0. ஸோ 3n² + 6n மைனஸ் 2030லேருந்து 5 போச்சு அப்படின்னா 2025 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3 நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஓகேங்களா. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆயிரும். n² + 2n மைனஸ் இதை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? பாருங்கள், 6 18 மீதி 2 7 21 மீதி 1 5 5 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இருபடி சமன்பாடு ஓகேங்களா. ஸோ இதை காரணிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். பாருங்கள், பெருக்குனா -675 கூட்டுனா 2ன்னு கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ -675 2ஆக பிரிக்கணும். பெருக்கும்போது -675ஆகவும் கூட்டும்போது +2ஆகவும் வரணும். பாருங்கள் என்ன வரும்? 25 27ன்னு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா. 25 × 27. ஸோ மைனஸ் வர்றது இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் ஓகேங்களா. ஸோ -25 +
27 பெருக்குனா -675 கூட்டினா +2 ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம்? இந்த இடத்த 2n நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்போ n² -25 + 27n ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல n கூட இது கூட n பெருக்கிக்கோங்க. 2n இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் ஓகேங்களா. -675 = 0. இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக என்ன இருக்குது? n இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. n - 25 ப்ளஸ் இந்த ரெண்டுலேயும் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா 27 வெளியே எடுக்கலாம். n - இது பார்த்தீங்கன்னா 25ன்னு கிடைக்கும் = 0 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த n - 25 காமனாக இருக்குது. வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? n + 27 = 0ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பரை பெருக்கும்போது 0 கிடைக்கிது அப்படின்னா ஏதோ ஒன்று கம்பல்சரியாக 0வாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்று n - 25 0வாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா n + 27 0வாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n = இந்த -25 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் +25 ஓகேங்களா. இந்த இடத்துல n வந்து இந்த +27 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் -27 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 3 அடுத்தடுத்த இயல் எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயல் எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் சைடு தான் வரும். இப்போ கம்பல்சரியாக -27 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னவா தான் இருக்கும்? n வந்து 25ஆக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ n வந்து 25, இது பார்த்தீங்கன்னா 25 + 1 26, இது 25 + 2 27. அப்போ அந்த 3 நம்பர் என்ன? 25, 26, 27 ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் பாருங்கள், என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. மைய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைய என்ன? சென்டரில் இருக்க நம்பர், நடு எண். இந்த இடத்துல சென்டரில் என்ன இருக்குது? இந்த நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ 26 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அந்த நம்பர், அந்த ஃபஸ்ட்டு நம்பரோ இல்லை தேர்ட் நம்பரோ கேட்டிருந்தாங்கன்னா எந்த நம்பரோ அதை எடுத்து எழுதணும். இந்த இடத்துல மைய எண் கேட்டிருக்காங்க. ஸோ சென்டரில் வர நம்பர் 26 தான் ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுங்களா? ஒரு பென்சிலின் 1/8 பங்கு கருப்பு நிறமாகும், மீதமுள்ள பகுதியில் 1/2 பங்கு வெள்ளையாகும், அதில் மீதமுள்ள பங்கு 3 சென்டிமீட்டர் அளவு நீல நிறமாகவும் உள்ளதெனில் பென்சிலின் மொத்த நீளம் என்ன? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பென்சில் இருக்குது ஓகேங்களா. அந்த பென்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1/8 பங்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிறமாக இருக்குது, பிளாக்காக இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீதி இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் இதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்குது. அதாவது 1/2 எப்படி இருக்குது? வெள்ளையாக, ஒயிட்டாக இருக்குது ஓகேங்களா. மீதி இருக்கு இல்லையா, இந்த இதில் என்ன சொல்கிறாங்க? மீதமுள்ள பகுதி, இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 1/2 சென்டிமீட்டர் நீல நிறம், ப்ளூ கலரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பென்சிலோட நீளம் இருக்கு இல்லையா, அதை நான் x சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த பென்சிலோட மொத்த நீளத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ மொத்த பென்சிலின் நீளம் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்த பென்சிலின் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா x ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிறம். ஸோ கருப்பு நிறத்தோடது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸில் 1/8 பங்கு, அப்போ 1/8 × x ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த இதை விட்டுட்டு இதை விட்டுட்டு இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த இதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, முழு நீளம், அந்த முழு நீளத்தில் இருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி போர்ஷன் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த முழு நீளத்திலேருந்து இந்த கேப்பை மட்டும் கழிச்சிட்டோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அதில் பாதி தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன வரும்? இதை ஒரே பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இது கூட பெருக்கணும். அப்போ 8x - x / 8 என்ன ஆகும்? 7x / 8ன்னு கிடைக்கும். இந்த 7x / 8ங்கிறது இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஓகேங்களா. 7 / 8xங்கிறது இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஓகேங்களா. இதில் பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஓகேங்களா. அப்போது 7x / 8 × பாதி ஓகேங்களா. ஸோ பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன? ஒயிட்டு ஓகேங்களா, அதாவது வெள்ளை நிறம். இப்போ என்ன ஆகும்? 7x / 16ன்னு கிடச்சி ஓகேங்களா. ஸோ இந்த முழு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 7/8 ஓகேங்களா. இந்த இதில் பாதி பார்த்தீங்கன்னா 7 / 16. இதை ரெண்டையும் கழிச்சோன்னா நமக்கு இந்த போர்ஷன் கிடச்சிரும் இல்லையா. ஸோ இந்த போர்ஷன் கிடச்சிரும். எப்படி போடலாம் அதை? 7x / 8 - 7x / 16ன்னு போட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த பென்சில் ஃபுல்லாக இருக்குது, இதில்
இந்த 1/8 போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மீதி இருக்கிறதுல பாதி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு, மீதி பாதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்சரே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 3/1/2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபுல் வேல்யூ நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஃபுல் வேல்யூவில் இருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 3/1/2 புரியுதுங்களா. ஸோ இந்த முழு வேல்யூலேருந்து இதை கழிச்சிட்டோன்னா இது வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பின்னத்தில் இருக்குது. ஸோ பின்னத்தில் இருந்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 8க்கும் 16க்கும் எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 16ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த 16ன்னு மாற்றணும். அப்போ 8 × 2ன்னு போட்டால் 16ன்னு ஆயிரும். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ 16 அப்படியே இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஈக்குவல் டு இதை ஒரே பின்னமாக மாற்றுங்க, கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றுங்க. என்னாகும், 6 + 1 7/2 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெண்டுமே ஒரே வேல்யூ ஆகிடுச்சா, ஒரே பின்னத்துக்கு கீழே எழுதிட்டு மேலே இருக்கிறத கூட்டுங்க. பாருங்கள், 14x இந்த இடத்துல மைனஸ் 7x = 7/2. ஸோ என்ன ஆகும், 7x / 16 = 7/2. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, என்ன ஆகும், 14x = 16 × 7 ஓகேங்களா. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும், இந்த 14 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணி நான் டிவைடட் பையில் வரும். அப்போ 16 × 7 / 14 2ஆல் அடிச்சோன்னா இது 7, இது பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ 7க்கு 7 கேன்சல் ஆயிரும், மீதி என்ன மட்டும் இருக்குது, எக்ஸ் = 8. அந்த எக்ஸை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், அந்த மொத்த பென்சிலின் நீளம்னு எடுத்திருக்கோம். அப்போது 8 சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தெளிவாக கொஸ்டினை படிச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ எந்த நீளத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக வேல்யூ வந்து தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அதில் 1/8 பகுதி தான் வந்து பிளாக்கு ஓகேங்களா. அந்த மீதி இருக்கிறதுல பாதி பகுதி பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, மீதி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 3/1/2 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 1/3க்கும் 3/1/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் 4/1/6க்கும் 2/1/3க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் கூட்டுக ஓகேங்களா. ஸோ சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேறுபாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க, இதிலிருந்து தான் இதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லலை ஓகேங்களா. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ மைனஸில் வந்தாலும் ப்ளஸில் வந்தாலும் நம்ம எப்படி தான் எடுத்துக்கணும், ப்ளஸ்ன்னு தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வேறுபாடு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை தான் கழிக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1/3க்கும் 3/1/6க்கும் இடையே உள்ள வேறுபாடு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய நம்பராக வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டு இதை செகண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் வரும் ஓகேங்களா. ஒருவேளை இதை ஃபஸ்ட்டில் போட்டு அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இது மைனஸில் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ மைனஸில் வரும், அவங்க வந்து இதிலேருந்து தான் இதை கழிக்கணும்னு சொல்லலை ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா, வேறுபாடு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா மைனஸில் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸில் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. பாருங்கள், நான் அந்த மாதிரியும் போட்டு காட்டுறேன், இந்த மாதிரியும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதை பின்னமாக மாற்றினா என்ன ஆகும், 3 + 1 4/3 மைனஸ் 6 × 3 18, 18 + 1 19/6 ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 6ன்னு இருக்கா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ கீழே வந்து 6 வர்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். பாருங்கள், 3 2ஆல் பெருக்கினா 6, அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். மைனஸ் 19/6 அப்படியே இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே 6ஆக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. டிவைடட் பை கீழே ஒரே 6ஆக போட்டுட்டு மேலே இருக்கிறது என்ன வரும், 8 - 19ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -11/6ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல சைனை நீங்கள் கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. அதோட வித்தியாசம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 11/6 தான் ஓகேங்களா. ஸோ மைனஸு ப்ளஸ் இதெல்லாமே எடுத்துக்காதீங்க, எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் அப்படின்னாலே ப்ளஸில் தான் இந்த இடத்துல வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 3 1/6 -1 1/3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே
ப்ளஸில் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஒருவேளை இதிலேருந்து தான் இதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்போ வந்து மைனஸில் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 1/6க்கும் 2 1/3க்கும் இடையே உள்ள வேறுபாடு. இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. நீங்கள் இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா ப்ளஸில் வரும், இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா மைனஸில் வரும் ஓகேங்களா. ஸோ வேறுபாடு அப்படின்னு சொல்லி காமனாக கொடுத்ததால நம்ம ப்ளஸில் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஒரே பின்னமாக மாற்றணும். 6 × 4 24, 24 + 1 25. இதை பெருக்கினா என்ன ஆகும், 3 2 6, 6 + 1 7 ஓகேங்களா. ஸோ சேம் இதே மாதிரி தான், 2 பின்னத்தை கழிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இது 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன வரும், 6ன்னு வரும். அப்போ 25/6 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 6ஆக மாறணும். என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. ஸோ 25 - 7 2 14, ஒரே டிவைடட் பைக்கு கீழே 6ன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா 11/6ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே ப்ளஸில் கிடைச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகும், மைனஸில் கிடைக்கும், நீங்கள் ப்ளஸில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 11/6 11/6 தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 வேறுபாட்டையுமே கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11/6 + 11/6 = ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரே நம்பர் தான் இருக்குது, ஒரே டைம் போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது அப்படியே கூட்டுங்க, 11 + 11. அப்போ 22/6. 2ஆல் அடிச்சோன்னா 2ஆல் அடிச்சா என்ன வரும், 11/3. ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தெளிவாக கொஸ்டினாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் 18 26/27 எனில் அப்பின்னத்தை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக பாருங்கள் ஓகேங்களா. ஒரு பின்னம், அந்த பின்னத்தை நான் வந்து a/bன்னு வச்சுக்கலாம், x/yன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ x/yன்னு அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ தெரியாத அதனால் அப்படி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே பின்னத்தால் பெருக்க ஓகேங்களா. ஸோ அதே பின்னத்தால் பெருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பெருக்கி வர்ற ஆன்சர் கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பின்னம் இருக்கு இல்லையா, இதோட தலைகீழியால் வகுக்கிறேன் ஓகேங்களா. புரியுதுங்களா. தலைகீழின்னு 1/, அந்த வேல்யூ. ஸோ ஒரு பின்னத்தை அதே பின்னத்து கூட பெருக்கி அதோட தலைகீழியால் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குதான், 18 26/27ன்னு கிடைக்குதான். அப்படின்னா அந்த பின்னம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், x² / y². ஸோ பெருக்கல் தான். அப்போ பகுதியோட பெருக்கிக்கோங்க, தொகுதியோட பெருக்கிக்கோங்க ஓகேங்களா. டிவைடட் பை இது என்ன ஆகுன்னு பாருங்கள், இது இந்த y வந்து மேலே போயிருமா. ஸோ ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா அது தலைகீழாக போட்டுக்கலாம். அப்போ y/xன்னு ஆயிரும் ஓகேங்களா. ஓகே, = இப்போ இதை பாருங்கள், கலப்பு பின்னத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கணும், பின்னமாக மாற்றிக்கணும். அப்போ இது கூட பெருக்கி இது கூட கூட்டணும். பாருங்கள், 18 × 27 என்ன வரும், 56 மீதி 5, 7 12, 16 மீதி 1 2 3. அப்போ 6 8 4 ஓகேங்களா. ஸோ 486, அது கூட 26 கூட்டணும், 2 1 5 ஓகேங்களா. ஸோ 512/27 ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், டிவைடட் பைக்கு அடுத்து ஒரு பின்னம் இருந்ததுன்னா அதை நம்ம தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ x² / y² × x/yன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ x y மாறிக்கும் ஓகேங்களா. தலைகீழாக போட்டு பெருக்கல் போட்டுக்கலாம். = 512/27. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பின்னம் பெருக்கல்ல தான் இருக்கா. ஸோ பகுதி கூட பெருக்கிக்கலாம், தொகுதி கூட பெருக்கிக்கலாம். அப்போ x² × x x3, y² × y y3 = இப்போ இந்த இடத்துல க்யூப்னு வருதா. ஸோ இந்த நம்பரையும் நம்ம க்யூபாக மாற்றிட்டோம் அப்படின்னா அடுக்குக்குறியை யூஸ் பண்ணி, விதி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 512 8 க்யூப்னு எழுதலாம் ஓகேங்களா. 27 3 க்யூப்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ 8 8 64, 64 × 8 512, 3 9 9 27 ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா a/n / b/n அப்படின்னா a/b ^ nன்னு நம்ம எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா பாருங்கள், x/y ^ 3 ஓகேங்களா. ரெண்டுமே ஒரே பவரில் இருந்ததுன்னா ரெண்டையும் டிவைட் பண்ணதுக்கப்புறம் பவரில் போட்டிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் போடலாமா, 8/3 3
ஓகேங்களா? ஓகே, இப்போ கியூபு கேன்சல் ஆயிரும். x/y = 8/3. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆனால் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். பாருங்கள், 8 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும்? 2 3 6 மீதி 2. அப்போது இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ஈவு முழு நம்பர் ஒரு கோடு போட்டு மீதி மேலே டிவைட் பண்ண நம்பர் கீழே. அப்போ 2 2/3 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் அந்த பின்னத்தை அதே பின்னத்து கூட பெருக்கி அதோட தலைகீழியால் வகுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதால் இந்த மாதிரி போட்டிருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு மாணவன் 2/5 × 9² மதிப்பை கணக்கிட கேட்டுக்கொள்ளப்பட்டான். அவன் அதை 2592 என எழுதினான். எனில் அவனுக்கு கிடைக்கப்பெற்ற மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையேயான வித்தியாசம் என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாணவன் கிட்ட 2/5 × 9² பெருக்கி என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவன் என்ன எழுதினான் அப்படின்னா 2592ன்னு எழுதினானா. இதுக்கு ஒரு உண்மையான ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இதை ஒரிஜினலாக பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கும் இந்த வேல்யூக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 டைப்பில் போடலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஆன்சர் போட்டான் இல்லையா, இதுக்கு டானா வகுத்தல் போட்டு, ஓகேங்களா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்களின் பெருக்கலாக மாற்றி எழுதி நீங்கள் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம பெருக்கி போட்டு என்ன ஆன்சர் வருதோ அது கூட இதை கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், 2/5 அப்போ 2 5 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன வரும்? 4 4 2 16 2 32. ஓகேங்களா? இன்ட்டு 9 9 81. ஸோ இதை பெருக்குனா கிடச்சிடும். பாருங்கள், 32 × 81 என்ன வரும்? 2 3 8 2 16 மீதி 1 24 25. அப்போ 2 9 5 2. ஓகேங்களா? அப்போ இதை பெருக்குனா என்ன ஆன்சர் கிடைக்கிது? 2592 கிடைக்கிது. அவனுக்கு கிடைச்ச ஆன்சரும் அதுவே தான். ஸோ வித்தியாசம் என்னவா இருக்கும்? 2ஐயும் கழிச்சு அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். கழிச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை வேறு நம்பர் கிடைச்சது அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து இந்த அவனுக்கு கிடைச்சது இல்லையா அந்த நம்பரை கழித்து என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு பூஜ்ஜியமல்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரி அந்த எண்ணின் 5 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண் என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக படிங்க. பூஜ்ஜியம் அல்லா எண் அப்போனா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் பூஜ்ஜியம் கிடையாது. ஓகேங்களா? 0 கிடையாது. 0 இல்லாமல் வேறு எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த நம்பர் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் சராசரி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? அந்த எண்ணோட 5 மடங்கு. அந்த எண் 5 மடங்கு, சாரி, அந்த எண் வந்து எக்ஸு 5 மடங்கு அப்படிங்கிறதால 5ஆல் பெருக்கிக்கிறேன். ஓகேங்களா? இதோட சராசரி வேணும். ஓகேங்களா? சராசரினா என்ன? ஆவரேஜ். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 2 நம்பர் 3 நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ 2 நம்பரோட ஆவரேஜ் அப்படின்னா அந்த 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 3 நம்பர்னா என்ன? 3 நம்பரை கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சேம் அதே தான். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 நம்பர் தான் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதோட சராசரி. ஸோ சராசரி அந்த எண்ணோட 5 மடங்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த எண் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதை வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளைல போகும். அப்போ x + x² = 10x. ஓகேங்களா? இப்போ இந்த 10x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? x + x² - 10x = 0. ஓகேங்களா? ஸோ x² வச்சுக்கோங்க. இந்த இடத்துல +x, இந்த இடத்துல -10x போச்சு அப்படின்னா -9xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுலேயுமே x காமனாக இருக்குது, வெளியெடுங்க. எடுத்திங்கன்னா என்ன இருக்கும்? x - 9 = 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 நம்பரை பெருக்கும்போது 0 கிடைக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று 0. அப்போ ஒன்று x 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா x - 9 0வாக இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியமல்லா நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து கம்பல்சரியாக 0வாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x வந்து ≠ 0. ஓகேங்களா? அப்போ x வந்து 0வாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எதுதான் 0வாக இருக்கும்?
எக்ஸ் மைனஸ் 9 தான் ஜீரோவாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 9 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ பூஜ்ஜியமெல்லாம் நம்பர் அப்படிங்கிறதால இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு நமக்கு. ஸோ இது வாய்ப்பே கிடையாது. அப்போ கம்பல்சரியாக இதுதான் 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 9. ஓகேங்களா, புரியுதுங்களா? क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. x ஸ்கொயர் சுருக்குக x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 20 இன்டூ x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 டிவைடட் பை x கியூப் ப்ளஸ் 8. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும், எல்லா ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் எல்லாத்தையும் காரணிப்படுத்தணும் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10. ஸோ பெருக்குனா மைனஸ் 10ஆகவும் கூட்டுனா மைனஸ் 3ஆகவும் வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பெருக்கலாம் பாருங்கள், 2 5 10. ஓகேங்களா. ஸோ 5க்கு மைனஸ்னு போட்டுருங்க. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10, 2 மைனஸ் 5 மைனஸ் 3. ஓகேங்களா. இப்போ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இது கூட எக்ஸை பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மைனஸ் 3xை நம்ம ப்ளஸ் 2x மைனஸ் 5xன்னு எழுதலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இதை கழிச்சோன்னா மைனஸ் 3xன்னு கிடச்சிரும். இப்போ இது 2லேருந்து எக்ஸை மட்டும் காமனாக வெளியெடுங்க. மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த இடத்துல வந்து மைனஸ் 5 காமனாக வெளியெடுங்க, எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம இதை எழுதலாம். ஓகேங்களா. அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20. ஓகேங்களா. ஸோ பெருக்குனா மைனஸ் 20ஆகவும் கூட்டுனா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் 1ஆகவும் வரணும். அப்போ 4 5 20. ஓகேங்களா. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ். இப்போ 2 கூடவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸை பெருக்கிக்கணும். இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 5x மைனஸ் 20. ஓகேங்களா. ஸோ இந்த மைனஸ் எக்ஸை நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ இதில் 2லேருந்து எக்ஸை காமனாக வெளியெடுங்க, எக்ஸ் ப்ளஸ் 4. இது 2லேருந்து 5 காமனாக வெளியெடுங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 5 காமனாக வெளியெடுங்க. ஓகேங்களா. ஸோ இது 2லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 4 காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 5. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நமக்கு சேம் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா. அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 5. செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பைக்கு கீழே எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 5. தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை. தேர்ட் ஈக்குவேஷன் மேலே இருக்கிறது என்ன பண்ணிக்கணும், அப்படியே வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 டிவைடட் பை. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு இங்கே கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் போட்டோம் இல்லையா, அது இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. என்ன மட்டும் இருக்குது, 1/x ப்ளஸ் 4 மட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஓகேங்களா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a plus b into a square minus ab plus b square. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு எண்ணின் 3இல் 2 பங்கு 5இல் 4 பங்கு 8இல் 7 பங்கு 63 எனில் அவ்வெண். ஓகேங்களா. ஸோ தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு கொஸ்டின் படித்த மாதிரியே நான் அப்படியே கையோட ஆன்சர் எழுதுகிறேன் பாருங்கள். அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் ஓகேங்களா, ஒரு எண் இன்னுன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன். 3இல் 2 பங்கு. ஓகேங்களா. ஸோ 3இல் 2 பங்கு இது. இதை பார்த்தோம் அப்படின்னா 5இல் 4 பங்கு. ஓகேங்களா. இன்ட்டு 8இல் 7 பங்கு என்னவா, 63. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூக்கு 4/5 பங்கு, இந்த வேல்யூக்கு 7/8 பங்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்கெட்லாம் விட்டுட்டு அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். 2/3 4/5 7/8 = 63.
ஓகேங்களா. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த இதை கூட எழுதிக்கலாம், ப்ராக்கெட் எழுதணுங்கிறதே கிடையாது, நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். 4ஆல் அடித்தா இது 2, 2ஆல் அடித்தா இது கேன்சல். மீதி என்ன இருக்குது? x × 7/3 × 5, ஸோ 15. ஓகேங்களா, ஈக்குவல் டு 63. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 7/15 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும், பின்னமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 63 × 15/7. ஓகேங்களா. ஸோ 7ஆல் அடித்தா இது 9. அப்போ 9 × 15 என்ன வரும்? 9 5 45, மீதி 4, 9 13. அப்போ 135 தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அது ஒரு லைனில் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 3 1/1² × 2² ப்ளஸ் 5 1 / 2² × 3² ப்ளஸ் எக்ஸட்ரா பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் இருக்குது? ப்ளஸ் 19 / 9² × 10² மதிப்பு காண்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம எப்படி மாற்றிக்கலான்னு பாருங்கள். இந்த சம்மை வந்து ஷார்ட்கட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது? 3/1² × 2² இருக்கா? இதை எப்படி எழுதலாம் பாருங்கள்? 1/1² மைனஸ் 1/2² எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். பாருங்கள் என்ன வரும்னு. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணோன்னா என்ன வரும்? 2² மைனஸ் 1² இன்ட்டு 1² இன்ட்டு 2². ஸோ 4 மைனஸ் 1 3/1² 2². ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வருமா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இருக்க ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி பிரித்து நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 1/1² மைனஸ் 1/2². இது ஒன்று. அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2² மைனஸ் 1/3². இதே மாதிரி போச்சு அப்படின்னா கடைசி வேல்யூ என்ன? ப்ளஸ் 1/9² மைனஸ் 1/10². இந்த மாதிரி பிரித்து நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 மைனஸ் கடைசி 1 போட்டோம் அப்படின்னா ஆன்சர். பாருங்கள், 1/1² மைனஸ் 1/10². ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ 1/1² மைனஸ் 1/1². என்ன ஆகும்? 1 மைனஸ் 1/100. ஸோ இதை ஒரே பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 100 மைனஸ் 1 / 100 ஈக்குவல் டு 99/100. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேஷனில் அது வந்துருச்சு அப்படின்னா பாருங்கள், 1² 2² 2² 3² 3² 4². இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக சிம்பிள் வரும். பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கடைசி 1 சென்டரில் இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ முதல் 1 கடைசி 1 கடைசி 1 மைனஸில் தான் இருக்கும், அதனால் அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஓகேங்களா. இதை சால்வ் பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். புரியுதுங்களா. பார்க்கலாம் பாருங்கள். 37 1/2 என்ற கலப்பு பின்னத்தில் எவ்வளவு 1/8 என்ற பின்னம் உள்ளது. ஓகேங்களா. ஸோ அந்த கலப்பு பின்னத்தில் எவ்வளவு இந்த பின்னம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ கலப்பு பின்னத்தில் 1/8 எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது 2ஐயும் டிவைட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ பெரிய நம்பரை மேலே போட்டு சின்ன நம்பரை கீழே போட்டுக்கோங்க. அதாவது இதில் எத்தனை இது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுலன்னு வருது இல்லையா, அது மேலே, எத்தனை இருக்குன்னு கேட்குறது கீழே. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் என்ன ஆகும்? கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுங்க. 37 × 2 74 74 + 1 75/2 டிவைடட் பை 1/8. ஓகேங்களா. ஸோ டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 75/2 × 8/1. ஓகேங்களா. ஸோ அடிச்சுன்னா இது 4 75 × 4 75 2 150 150 + 150 300. ஓகேங்களா. அப்போ அந்த எத்தனை இருக்கும்? அந்த 37 1/2ல் 1/8ங்கிறது 300 இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா எதுலன்னு கேட்குறாங்க இல்லையா, அதை மேலேயும் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத கீழேயும் வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 4x + 5y = 83 மற்றும் 3x/2y = 21/22 எனில் y - x = என்ன? ஓகேங்களா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க.
நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒய் மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 2 டைப்பில் போடலாம். ஓகேங்களா. ஒரு டைப் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக வரும், ஒரு ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஒரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, ஒரு டைப் என்ன அப்படின்னா இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இதையும் ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இது கூட பெருக்கி இது கூட பெருக்கி அதையும் ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கிடைச்சிடும். ஓகேங்களா. இது ஒன்று. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் வரும். ஓகேங்களா. ரெண்டாவது டைப் ரொம்ப ரொம்ப ஈஸி, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். 3x டிவைடட் பை 2y ஈக்குவல் டு 21/22. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பை ஒய் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இந்த 3/2ங்கிறது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 21/22. இந்த இடத்துல டிவைடட் பையில் இருக்கிறது மேலே போயிடும், மல்டிப்ளையில் இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ தெளிவாக கரெக்டாக போடுங்க. பாருங்கள், 3ஆல் அடித்தா இது 7, 2ஆல் அடித்தா இது 11. அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 7/11. ஓகேங்களா. ஸோ இதை விகிதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், மேலே வர்றது ஃபஸ்ட்டு, கீழே வர்றது செகண்டு, டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்டு. அதே மாதிரி இதை போட்டோன்னா 7:11. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் வந்து 7, ஒய் வந்து 11ன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஈஸியாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. பாருங்கள், ஒய் 11, எக்ஸ் 7, கழிச்சோன்னா 4. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஸ்டெப்பு போட்டுட்ருக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த விகிதம் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 0.123 பார் என்ற பெருக்குத்தொடர் எண்ணின் விகிதமுறு வடிவம். விகிதமுறு வடிவம்னாலும் P/Q ஃபார்மேட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம P/Q ஃபார்மேட்டில் எழுதணும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது, எப்படி போடலான்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதணும். முன்னாடி 0 இருந்தால் அதை விட்டுறலாம். ஓகேங்களா. ஓகே, இதை போட்டுட்டு மைனஸ் பார் இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கழிக்கணும். என்ன இருக்குது, இந்த இடத்துல 0 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. டிவைடட் பைக்கு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0, 1 2 3. ஓகேங்களா. ஸோ மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பார் இல்லாமல் ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் 1 கழிச்சா போதும். ஓகேங்களா. 2 நம்பர் இருந்தால் 10 கழிக்கணும், 3 நம்பர் இருந்தால் 100 கழிக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். பாருங்கள், 123 டிவைடட் பை 1 கழிச்சா 999. ஓகேங்களா. ஸோ 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 41, கீழே பார்த்தீங்கன்னா 333. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஷார்ட்கட் அவ்வளோவே தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். போட்டு சம் பார்க்கலாம். பாருங்கள், 57 மைனஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட்குள்ளே 42 மைனஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ளே 37 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 176 டிவைடட் பை ப்ராக்கெட்குள்ளே 8 டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான். ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஆனால் ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்க ப்ராக்கெட், அதாவது சின்ன ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். பார்க்கலாமா. பாருங்கள், 57 மைனஸ் 42 மைனஸ் 37 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸுங்கிற வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேங்களா. தெரிஞ்சது அப்படின்னா அதை கழிச்சு போட்டுக்கலாம், தெரியாது அப்படிங்கிறதால என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸை உள்ளே பெருக்குங்க, அந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸால் பெருக்குனா -20 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா. ஈக்குவல் டு 176 டிவைடட் பை, ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 8 டிவைடட் பை 2 என்ன வரும், 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 57 மைனஸ் 42 மைனஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், ரெண்டையுமே சால்வ் பண்ணால் தான் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ 37 மைனஸ் 20 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 17ன்னு கிடைக்கும். அப்போ 17 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 176 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும், நன்னாங்கு 16 நன்னாங்கு 16. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 57 மைனஸ் 42. ஓகேங்களா. ஸோ இந்த மைனஸை உள்ளே பெருக்கணும் அப்படின்னா கர்லி ப்ராக்கெட் வந்து கேன்சல் ஆயிரும். பாருங்கள், -47 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. ஓகேங்களா. ஸோ 57 மைனஸ் 42லேருந்து 17 போச்சு அப்படின்னா 5 என்ன வரும், 22 25. ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. இப்போ இந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த மைனஸை உள்ளே பெருக்கணும். பாருங்கள், 57 மைனஸ் 25
மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. இப்போ 57லேருந்து 25 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 32ன்னு கிடைக்கும். ஸோ 32 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த 32 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் மாறும். ஓகேங்களா? ஸோ கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 12 தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? 1/3 + 1/2 + 1/x = 4 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அப்படியே எழுதுங்க. 1/3 1/2 1/x = 4. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணுமா? இதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே ப்ளஸில் இருக்கிறதுலாம் அங்கே மைனஸில் ஆயிரும். அப்போ 1/x = 4 - 1/3 - 1/2. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 3 பின்னத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ இந்த இடத்துல கீழே வர்றதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 6ன்னு வரும். ஸோ 3லையுமே கீழே 6ன்னு வர்ற மாதிரி மாற்றணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 6ஆல் பெருக்குனா 6, அப்போ 4ஐயும் 6ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? மைனஸ் 3 2ஆல் பெருக்குனா 6, அப்போ 1ஐயும் 2ஆல் பெருக்கணும். மைனஸ் 1/2 2 3ஆல் பெருக்குனா 6, இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே 6ன்னு வந்துருச்சா? ஒரு டைம் போட்டுக்கோங்க. மேலே இருக்கிறது எல்லாமே அப்படியே எடுத்து எழுதுங்க. பாருங்கள் 6னா இங்கே 24, இங்கே மைனஸ் இருக்குது 2 மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ 24லேருந்து 5 போச்சு அப்படின்னா 19ன்னு கிடைக்கும். ஸோ 19/6 தான் பார்த்தீங்க அப்படின்னா 1/x. ஓகேங்களா? நமக்கு எக்ஸ் தான் வேணும், இதோட தலைகீழ் தான் வேணும். அப்போது நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா இதோட தலைகீழ் என்ன வரும்? 6/19. இந்த மாதிரி கிடைச்ச உடனே போய் டிக் அடிக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து 1/xோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதோட தலைகீழ் தான் ஆன்சர். 6/19 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூட்டுத்தொகை 4 எனில் அவ்வெண்ணின் மும்மடி மற்றும் மும்மடியின் தலைகீழி ஆகியவற்றின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு எண், அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல், தலைகீழினா என்ன? 1/x. ஓகேங்களா? ஸோ 2ஓட கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? இது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அவ்வெண்ணின் மும்மடி, மும்மடினா என்ன? கியூப். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரோட கியூபு, அதுக்கப்புறம் அந்த தலைகீழியோட கியூப். ஓகேங்களா? ஸோ தலைகீழியோட கியூப்னா என்ன? 1/x த ஹோல் கியூப்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1/x த ஹோல் கியூபை எப்படி எழுதலாம்? இப்போ a/b த ஹோல் பவர் n அப்படின்னா a/n / b/n எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எழுதுனா என்ன ஆகும்? x³ + 1³ / x³ கிடைக்கும். ஸோ x³ + 1³ 1 தான் கிடைக்கும். அப்போ 1/x³. ஓகேங்களா? ஸோ x + 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு x³ + 1/x³ வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியான ஷார்ட்கட், பார்த்த உடனே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேர்டிங்ஸாக கொடுத்துருக்கிறதால நீங்கள் இந்த மாதிரி மாற்றுறீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க இது இது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வேல்யூ பவரில் இருக்கோ, கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதில் பவரில் என்ன இருக்கோ அதை இதுக்கு பவரில் எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பவரில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3ன்னு வந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த நம்பரை வச்சு பெருக்கணும். 2ன்னு வந்துச்சுன்னா எதுவுமே வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 x² + 1/x² அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் ஸ்கொயரு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னா மைனஸு, இந்த 2 அப்படியே எழுதி இதோட முடிச்சிடுங்க. ஓகேங்களா? 3ன்னு வந்தால் மட்டும் மறுபடியும் இந்த நம்பரை வச்சு பெருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 4³ அப்போ 4³ என்ன? 64 மைனஸ் 3 12 கழிச்சோம் அப்படின்னா 52. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் மாற்றிட்டு போடுறீங்க. ஒருவேளை இந்த வேல்யூ இது அப்போனா இந்த வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பார்த்த உடனே இந்த ஸ்டெப்லேயே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த
கொஸ்டினோட பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது கொஸ்டின் தெரியாமல் இருந்திருந்தாலோ புரியாமல் இருந்திருந்தாலோ இல்லைனா மறந்து போயிருந்தாலோ இல்லைனா எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருந்திருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த கொஸ்டின்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உடனே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே டைம் கேப் விட்டு அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.